Next we discussed this tense connecting tissue. Tense connecting tissues means it will be arranged in compactly. Compactly means compactly arranged, there is no intercellular space. It will be arranged in this that concentrated concentrated arranged. There is no spaces are here. Okay, compactly packed tense connecting tissues are here. So orientated fibers connecting tissues காம்போனன்ட்ஸ் என்னது ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸை வச்சு இதை என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ரெகுலர் அண்டு இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, ரெகுலர் பேட்டர்ன் அண்ட் இர்ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் திஸ் டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூஸஸ். இப்போ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னா ஸோ ஏற்கனவே காம்போனன்ட்ஸ் என்னது கொலாஜன் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைபர்ஸை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். ஓகே, அதோட காம்போனன்ட் தான் படிச்சுட்ருக்கோம். கனெக்டிங் டிஷ்யூவோட காம்போனன்ட்ஸ் என்னது ஃபைபர்ஸு, செல்ஸு அண்ட் என்னது கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது அப்படின்னா ஃபைபர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபைபர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இட் வில் பி அரேஞ்ச்டு இன் பேரல் பண்டில்ஸ் ரோ of this barrel bundles of tissues in few elastic fibers are here. Few elastic fibers எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா பண்டில்ஸாக பேரல் பண்டில்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து ரோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கொலாஜன் ஃபைபர்ஸ் எப்படி ரோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். என்ன செஞ்சுருக்கோம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து பண்டில்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ த மேஜர் டைப் ஆஃப் திஸ் ஃபைப்ரோபிளாஸ்டிஸ் இட் வில் பி அட்டாச்ட் இன் டு திஸ் மசில்ஸ். எது கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா மசில்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். ஓகே, ஸோ இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, புல்லிங் ஃபோர்ஸ் ஏதாவது நம்ம பிடிச்சி இழுக்கும் அப்படின்னாலும் இது அப்ளைட் இன் திஸ் ஆஃப் ஒன் டைரெக்ஷன். ஸோ ஒரே டைரெக்ஷனில் நம்ம பிடிச்சி இழுக்கிறது, தள்ளுறது கிடையாது. ஓகே, அது பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு டைரெக்ஷனில் இட் வில் பி helpful. So only gives us a tensile strength it will applied in this the tissue. Okay, tense connecting tissues. So at the time connecting tissues is tendons are present. Okay, tendons means tendons என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா attach the skeletal muscles to bones and ligaments. Attach one bone to another bone. Attach to one bone to other bone. So இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது அப்படின்னா ஸோ இட் இஸ் அட்டாச்சஸ் த மசில்ஸ் அண்ட் போன்ஸ். மசில்ஸ் கூடயும் போன்ஸ் கூடயும் என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஃபைபர்ஸ். ஓகே, என்ன செஞ்சுருக்கோம் இந்த செல் டைப் என்ன செஞ்சுருக்கோன்னா அரேஞ்சாக இருக்கும், அட்டாச்சாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இட் வில் பி அப்ளைட் இன் திஸ் தட் ஒன் டைரெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிங் டிஷ்யூஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் டென்டான்ஸ். டென்டான்ஸ் இட் இஸ் அட்டாச்டு ஸ்கெலிட்டன் மசில்ஸ். ஸ்கெலிட்டன் மசில்னால் நம்மளோட பாடியில் ஸ்கெலிட்டன் மசில்ஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு எலும்பெல்லாம் இருக்கோ அங்கே மசில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மசில்ஸும் போன்ஸும் ஓகே ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு போன்ஸ் அண்ட் லைக்மெண்ட்ஸ்னால் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா அது ஒன் போன் டு அதர் போன். ஓகேயா, ஸோ அப்போ என்ன செஞ்சுருக்கோம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் டென்ஸ் கனெக்டிங் டிஷ்யூஸில் ஓரியன்டேஷனை வச்சு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர். ஸோ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிங் டிஷ்யூஸ் கொலாஜன் ஃபைபர்ஸ் ஆர் ரோஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் பேரல் பண்டில் லைக் ஸ்ட்ரெச்சர்ஸாக இட் வில் பி அரேஞ்ச். ஸோ இட் இஸ் கால்டு திஸ் ஃபைப்ரோபிளாஸ்டிஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் பி அட்டாச் திஸ் மசில்ஸ் டு போன் இருக்கும்போது ஒன்லி இந்த புல்லிங் திஸ் ஆக்ஷன். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இழுக்கிறது, பிடிச்சி இழுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் என்னது அப்படின்னா போன் டு போன் கூட அட்டாச்சாக இருக்கும். இது என்னது அப்படின்னா ஸோ அப்போ ரெண்டு வேலையுமே பார்க்கலாம், பிடிச்சி இழுக்கவும் செய்யலாம், தள்ளவும் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிங் டிஷ்யூ. நீ நோ தட் இர்ரெகுலர் மீன்ஸ் thick collagen fibers are present. Thick collagen fibers are arranged is irregularly. So the major cell type is fibroblast. Okay, the major cell type is fibroblast. So withstand the tension. Okay, withstand the tension. So many directions. அது என்ன செஞ்சுருக்கோம் ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னது மெனி டைரக்ஷன்ஸ். ஓகே, மெனி டைரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரெச்சரல் ஸ்ட்ரென்த். ஸோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்கின்னில். லெதரி டெர்மிஸ் ஃபைப்ரஸ் கேப்சூல் சச்சஸ் எங்கெங்கே அப்படின்னா கிட்னிஸ், போன்ஸ், கார்டிலேஜன்ஸ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த இடத்துலலாம் எந்த டிஷ்யூஸ் அட்டாச் ஆகிருக்கும் tense connecting tissue. So the tense connecting tissue is a very important one. Okay, so next one it is a
இன்னொன்று நம்ம எதை பற்றி பார்க்கலாம், எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஹை ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட். ஏன் இதில் பாடி ஃபுல்லாகவே என்ன இருக்கும், ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். பட் பர்டிகுலர்லி எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கோம் பாடியில் அதிகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரீகாயில் த டிஷ்யூஸ் வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஸ்ட்ரெச்சிங் ஆகணும், லூஸ் ஆகணும், டைட் ஆகணும். எப்போ லூஸ் ஆகணுமோ அப்போ லூஸ் ஆகணும், எப்போ டைட் ஆகணுமோ அப்போ என்ன செஞ்சுருக்கணும், டைட் ஆகணும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் தட் பிளட் ஃப்ளோ எப்போயுமே என்ன செஞ்சுருக்காது, ஒரே சீராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பிளட் ப்ரெஷர் கூறிச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும், பிளட்டோட லெவல் வந்து என்ன செஞ்சிடும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா ரத்த குழாய்களுக்குள்ள அதிகமான பாசிங் இருக்கும். ஓகே, இட் மெயின்டைன்ஸ் த பல்சேட்டட் ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ த ஏட்ரியஸ் வழியாக போகும்போது பாசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ். இப்போ என்ன செய்யும், ஃபாலோயிங் ரெஸ்பிரேஷன். பாசிவ் ரீகால்ஸ்னு என்ன அர்த்தம், மூச்சை நம்ம உள்ளே இழுக்கும் போது பிளட் என்ன செய்யுது, உள்ளே போகுது. வெளியே விடும் போது என்ன செஞ்சுருக்கு, ஆக்சினேட்டட் பிளட். உள்ளே இழுக்கும் போது ஆக்சினேட்டட் பிளட் உள்ளே போகும், வெளியே விடும்போது டீஆக்சினேட்டட் பிளட் கம்ஸ் ஃப்ரம் த lungs. Okay, so இதான் என்னது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். அட் த டைம் ஆஃப் திஸ் இன்ஸ்பிரேஷன் இட் வில் பி ரீகாயில் பண்ணி என்ன செஞ்சுருக்கணும், வெளியே விடணும். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த வால்ஸ். அப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னா டென்ஸ் கனெக்டிங் டிஷ்யூஸ் எங்கே இருக்கும், எலாஸ்டிக் டென்ஸ் கனெக்டிங் டிஷ்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா லார்ஜ் ஆட்ரிஸ். நம்ம ஏற்கனவே ஆட்ரிஸ் பெயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆட்ரிஸ் லார்ஜ் ஆட்ரிஸில் இருக்கும். ஸோ வெர்டிபிரல் காலம் வித் த வால் ஆஃப் த branchial tubules. branchial tubulesனால் எங்கே இருக்கும், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லங்ஸ். ஓகேயா.